தமிழகத்தில் மதியம் 12 மணிக்கு வெளியான மிக முக்கியமான பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். பள்ளிகள் திறப்பு பற்றி ஒரு மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பள்ளிகள் திறப்பு பற்றி அறிவிப்புகள் அப்படின்றது தற்போது வெளியாக தொடங்கி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில பாத்தீங்கன்னா வெற்றிகரமா பள்ளிகள் திறப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்திலும் பள்ளிகள் திறப்பு அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் இந்த வருடத்தின் உச்சபட்ச வெயில் தற்போது சென்னையிலும் பதிவாக தொடங்கிவிட்டது. 107, 108 ஃபாரன்ஹீட் வெப்பம் வரை கொளுத்துகிறது. இதனால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாவது மிக முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய பாரதத்துடைய பிரதமர், இந்தியாவுடைய பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி 3வது முறையாகவும் ஹாட்ரிக் வெற்றியை பாத்தீங்கன்னா பதிவு செய்வாரா அப்படின்றத நம்ம இங்க தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுவாமி விவேகானந்தர் சிலைக்கு முன்பு கிட்டத்தட்ட தொடர்ந்து, அதாவது நீராகாரம் மட்டுமே அருந்துவார், 3 நாட்கள் எதுவுமே சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் ஓகேங்களா ஜூன் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறப்பு இருக்கா இல்லையான்றது தெரியல. ஆனா இன்னும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க ஸ்கூல்ஸ்லாம் கிளீன் பண்றதுக்கான ஒர்க், அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸை பாருங்க. குழந்தைகள் ரொம்ப நாள் கழிச்சு வராங்க, நிறைய குப்பைகள் இருக்கும், நிறைய தீங்கான செயல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ரொம்பவே பி சேஃபா மாணவர்களுடைய அந்த சேஃப்டின்றது உறுதி செய்யப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் நாடாளுமன்றத்துடைய தேர்தல்களை முன்னிட்டு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் பிரத்யேகமாக சூப்பரா பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கப்படுது. அதாவது அனைத்து விதமான ஏற்பாடுகளுமே பாத்தீங்கன்னா மிக அருமையாக பாத்தீங்கன்னா நடைபெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, தேர்தலுக்கென்று தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது நிறைய கட்டுப்பாடுகள் அப்படின்றது போடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கட்டுப்பாடுகளை மீறி யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துடைய நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நிறைய நிதி பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட்டுக்கு அப்புறம் முழு பட்ஜெட் இந்திய அரசு தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி